நல்வாழ்த்துக்கள். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நான் முதல் படம் பார்த்தது 1956 தாய்க்கு பிந்தாரம். தாய்க்கு பிந்தாரம் பார்க்கும்போது எனக்கு அவர் எம்ஜிஆர் ஒரு பெரிய ஹீரோலாம் தெரியாது. நான் அப்போ 1ஆவது படிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் இது குலேபகாவலி பார்த்தேன். 2 படம் ஞாபகம் இருக்கு. அதெல்லாம் அந்த புலி வரும், சண்டை போடுவார், அப்படி ஒரு பெரிய வீரன் மாதிரி நினைச்சேன். எனக்கு தெரியாது அவர் எம்ஜிஆர்னு. மதுரை வீரன் பார்க்கும்போது தான் நான் முத அவர் எம்ஜிஆர்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த விடுதலை இறங்கினார் பானுமதியை காப்பாற்றுறதுக்கு. அப்போ தியேட்டர்ல எல்லாம் ஒரே விசில் சத்தம், ஒரே கைதட்டலாம் இருந்துச்சு. ஏன்னா அந்த ஆள் அப்படி விசில் சத்தம் கைதட்டுருக்கு அப்படின்னு. அது எம்ஜிஆர் சார், தெரியாதா அவர் எம்ஜிஆர் உங்களுக்கு அப்படின்னாரு அந்த பக்கத்தில் இருக்க ஒரு ரசிகர். அப்போதான் எனக்கு முத எம்ஜிஆர்னு ஒரு மனிதர் இருக்கிறாரு, அவர் இவ்வளோ கைதட்டுருக்கு, அவர் என்ன இங்கே ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கும் இங்கே எப்படி உங்களுக்கு என்ன ரொம்ப பிரியமானவரா என்னன்னு எனக்கு தெரியல. அதுலேருந்து அவர் ஒரு பெரிய ஒரு கதான சின்ன பிள்ளைகள் அதானே நமக்கு தெரியும், ஒரு 10 பேர் அடிக்கிற மாதிரி இது பண்ணுற மாதிரி இப்படியெல்லாம் படம் பார்த்தேன். அப்புறம் நாடோடி மன்னன் படம் பார்த்தேன். அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா விவரம் தெரிஞ்சு பார்த்த படம் நாடோடி மன்னன் தான் என்ன சொல்ல போனோம். அதுக்கப்புறம் திருடாதே இந்த மாதிரி படங்கள் பார்த்துட்டு அவர் மேலே ஒரு அதாவது ரசிகர்கள் கைதட்டுறாங்க, இவ்வளோ பிரியமாக இருக்காங்க, இப்படி ஒரு அன்பான மனிதன், அதான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது இந்த 62 எலெக்ஷன்ல எல்லாம் அவர் பிரச்சாரத்துக்கு வரும்போது நான் பார்த்துருக்கேன். அப்போ பார்த்தா அந்த 62 எலெக்ஷன் ஒன்று சொன்னார். என்னன்னா அவருடைய எதிர்கட்சிக்காரங்களுக்கும் அவருக்கு எதிராக இருந்தவர்களுக்கும் ஒரு சவால் ஒன்று விட்டார். என்னுடைய காலத்துக்கு பிறகு என்னுடைய சொத்துக்களை நான் கஷ்டப்படுறவங்களுக்கு, அது மாதிரி படிக்க முடியாதவர்களுக்கெல்லாம் எழுதி வைப்பேன் அப்படின்னு சொன்னார் 62ல். நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு 62 எலெக்ஷன். அதே மாதிரி அவருடைய காலத்துக்கு பிறகு பேப்பரில் படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதில் புதுசாக ஆட் ஆகிருந்தது காது கேளாதவர், கண் தெரியாதவங்க, காது கேளாதவர், வாய் பேச முடியாதவர்கள், இவர்களுக்கெல்லாம் நான் என்னுடைய சொத்துக்களை எழுதி வச்சிருக்கேன்னு சொன்னோன்னா ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா 62ல் சொன்னதை 25 ஆண்டுகள் கழித்து அவர் நிறைவேற்றினார். இதுக்கப்புறம் அவரை நான் இன்னும் ரொம்ப பக்கத்தில் பார்த்தது எப்பன்னா பேரறிஞர் அண்ணாவுடைய மறைவில் நான் இப்போ ரொம்ப சின்ன வயசுக்கு படிச்சுக்கிட்டு இருந்தேன் மெட்ராஸில். ஓடி போய் பக்கத்தில் நிற்கிறது, ஏன்னா போலீஸ்காரன் யாரும் இது பண்ண ஓடிடுவோம். அப்போ அந்த சின்ன ஏஜ்னாலும் ஓடி போய் பக்கத்தில் பார்த்தேன். 2 நாள் அண்ணாவுடைய மரணத்தில் நான் அந்த இரவு தவிர மிச்ச நேரமெல்லாம் அங்கேயே இருந்தேன். ராஜாஜியால் போயிட்டு கியூ போயிட்டு வருவேன். அதே மாதிரி லாரியை ஃபேஸ் பண்ணி தான் லெஃப்ட் சைடில் உட்காந்துருந்தார். அதனால் எம்ஜிஆருக்கான லெஃப்ட் சைடில் அழுதுகிட்டே வந்தார். கடைசி வரைக்கும் அழுதுகிட்டே இருந்தார். ஒரு மனிதன் ஒரு 10-15 நிமிஷத்துக்கு மேலே அழுக முடியாது. அது அழுகிறாருன்னு சொன்னால் அவருடைய ஃபீலிங்ஸ் எவ்வளவு இருக்கும் நான் பின்னாட்கள் அதை நினைச்சு பார்த்தேன். நான் சென்னை நான் நடிகன் ஆன பிறகு, அதுக்கு முன்னாலே அவர் 1977 அவர் முதலமைச்சர் ஆகிட்டார். அப்புறம் நான் அந்த மாதிரி காளிமுத்து, பழைய அமைச்சர் காளிமுத்து தான் என்னை அறிமுகப்படுத்தி வச்சார் எம்ஜிஆர் அவர்கள். அப்போ தான் நான் 83 அக்டோபர் மாதம் அவரை நான் பார்த்தேன். எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய குணம் பார்த்தீங்கன்னா ஒரு 200-300 பெரிய விஐபிக்கள், அதாவது அரசியல்வாதிகள், திரைப்பட நட்சத்திரங்கள், மிகப்பெரிய மதவாதிகள், இவங்ககிட்ட எல்லாம் இருக்கிற நல்ல குணங்களை எல்லாம் தனக்குள் வசீகரித்து கொண்டு தனித்து விளங்கிய ஒரு ஒப்பற்ற மனிதர் எம்ஜிஆர். அதான் நம்ம சொல்லணும். எம்ஜிஆர்னா யார் அப்படின்னு கேட்டா அனைத்து பெரிய மனிதர்களையும், பேரெடுத்தவர்களையும், தியாகிகளையும், மிகப்பெரிய நல்ல மனிதர்களுடைய அனைத்து நற்குணங்களையும் தனக்குள் வசீகரித்து கொண்டு தனித்து விளங்கிய ஒரு மனிதன். இதுல என்ன அப்படின்னா 1985 பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி 6ஆம் தேதியே வந்தார். அமெரிக்காவிலிருந்து உடல் நலமாகி வந்தார். அப்போ என்னுடைய மகள் பிறந்தது ஏப்ரல் 10, அதே 2 மாதம் கழிச்சு. ஏப்ரல் 10 பிறகுதான் அவர் நான் மே மாதம் மீட் பண்ணுறேன். ராஜாராமுட்டு கல்யாணம் என்னமோ ஏவிஎம் ராஜேஸ்வரில். அப்போ வரும்போது நானும் கராத்தே மணி சாரும் 2 பேரும் தான் அந்த செக்யூரிட்டி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ என்ன பார்த்தோன்னே எப்படி இருக்கு குழந்தை அப்படின்னு கேட்டார். ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. அதாவது எனக்கு குழந்தை பிறந்ததை அவர் நினைவில் வச்சு என்னை பார்க்கும்போது, எப்பவுமே ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா நம்ம பார்க்கும்போது நினைவில் வராது. அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அப்புறம் இன்னொன்று என்னன்னா நம்மளுடைய வறுமைக்கு நம்முடைய ரொம்ப, அதாவது அவருடைய பெரிய வசதியான ஒரு குடும்பமான அதை நான் சொல்லிடுறேன். எம்ஜிஆருடைய பரம்பரை மிகவும் வசதியான ஒரு குடும்பம். நான் அதை கேரளாவில் போய் அவருடைய இதை பார்த்தேன். அவர் பூர்வீகம் அங்கு இருந்தாலும் பிறந்தது சிலோனில் பிறந்தாரு. அந்த வீட்டை நான் போய் பார்த்தேன். அவர் வடவனூர்னு பேர் அவருடைய ஊர். அவருடைய வீடு வடவனூர். அவருடைய முதல் மனைவி இருந்தது சேகரிபுரம்னு ஒரு ஊர். 20 கிலோமீட்டர் தான். அங்கே போய் பார்த்தேன். உயரமா ஒரு 10-15 அடிக்கு அவருடைய முதல் ஸ்டெப்ஸே இருக்கு. அதனுடைய முதல் படிக்கட்டு ஃப்ளோர் இருக்குல்ல, அது எப்படி 10 ஃபீட்டுக்கு மேலே இருக்கும். அப்பேற்பட்ட வீட்டில் ரொம்ப வசதியாக வாழ்ந்தவரும். அப்பா பெரிய மேஜிஸ்ட்ரேட்டு. அதில் அவர் வறுமை அதாவது ஒரு தலைமுறை நல்லா இருந்தால் ஏதோ ஒரு பாதிப்பில் அவங்க வறுமை, அவங்களுக்கு ஒரு வறுமையில் நாம் இருக்கும் பொழுது
கொஞ்சம் வசதி வந்துருச்சு அப்படின்னு சொன்னோம்னா நம்ம அதை வந்து மறந்துடுவோம். அதுக்கு பேர் தான் இந்த கிளாஸ் அப்படின்னு சொல்றது. அதாவது வகுப்பு. நமக்கு வந்து ஒரு பணக்காரத்தன்மை வந்துருச்சுனாலே அவருடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்மளை அறியாம மாறிடும். ஆனா அது எம்ஜிஆர் அவர்களுக்கு இல்லை. என்கிட்ட சில பேர் கேட்பாங்க, என்ன நல்லவரா எப்படி சார் பேர் எடுக்கிறது, நான் ஏன் என்ன கடையில் வாங்குறதா அப்படின்னு. என்னென்ன நூல் படிக்கலாம்? நான் சொன்னேன், நீ எவ்வளோ படிச்சிருக்கேன்னு கேட்டேன். படிப்பு கொஞ்சம் குறைவு, ஒரு 45-50 வயசு இருக்கும். நான் சொன்னேன், நீ எல்லாம் படிக்காத, மத நூல் எதுவும் படிக்க தேவையில்லை, நன்னெறி, திருக்குறள், நாலடி எல்லாம் படிக்க தேவையில்லை, ரொம்ப எளிமையானது எம்ஜிஆருடைய பாடல்கள் ஒரு 750 பாடல் இருக்கு. அந்த பாடலை வாங்கி போடு, அதை மட்டும் நீ தெரிஞ்சுக்க, அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த, நீ பெரிய மனுஷன் ஆயிடுவேன் அப்படின்னு. இனிமேலாம் அப்படின்னா கடைசி காலத்தில் கூட ஆகலாம் ஏன் அப்படின்னு. அது என்னென்ன பாட்டுன்னா ரொம்ப கரெக்டாக சொன்னேன். திருடாதே பாப்பா திருடாதே சொன்னேன். அதுக்கப்புறம் குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் அந்த பாட்டு ஒன்று. அப்புறம் வந்து இதுதான் நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளை, அது ரொம்ப அருமையான. அதில் 2 லைன் தான் நான் வியாபாரத்தில் வர்றதுக்கான காரணமே. அதாவது அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம், 2ம் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம்னாரு. அந்த லைன் வந்து எனக்கு ரொம்ப இது ஒரு பிடித்தமான லைன். எனவே இன்றில் நாளையில் இன்னைக்கு 25 வருஷம் ஆக போகுது. இந்த 24 வருடம் முடிந்த பிறகும் அவர் இன்னைக்கு மக்கள் மத்தியில் நிற்கிறாரு அப்படின்னு சொன்னா ரொம்ப ஆச்சரியமான ஒண்ணு. இன்னொன்னு, அவருடைய நடிப்புல காலம் கடந்த நடிப்பு. இன்றைக்கும் அன்பேவாவை போட்டு பாருங்க, ஒரு நாடோடி மன்னனை போட்டு பாருங்க, ஒரு அலிபாபாவை போட்டு பாருங்க, அதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இயற்கையான நடிப்பாக இருக்கும். ரொம்ப யதார்த்தமான நடிப்பு அவருடைய மிகைப்படுத்துதலே அவர்கிட்ட இருக்காது. பிற்காலங்களெல்லாம் அவர் கமர்ஷியலா பண்ணணுங்கிறதுக்காக சில யங் ஹீரோஸ் எல்லாம் வந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்டைல 1965க்கு அப்புறம் மாத்தினாரு. நீங்க 65க்கு முன்னால நீங்க பாத்தீங்களா ரொம்ப யதார்த்தத்தை நோக்கி அவருடைய நடைபயணம் இருந்திருக்கும் என்பதை மறக்க முடியாத உண்மை. இந்த நேரத்தில் ரசிகர்களாகிய உங்களுக்கும் எனக்கு வின் டிவி வாயிலாக உங்கள்கிட்ட மக்கள் எம்ஜிஆருடைய குணங்களை, அவருடைய பழகின வாழ்க்கை இந்த நிறைய சொன்னால் நாட்கணக்கில் மணிக்கணக்கில் சொல்லிட்டு போகலாம். அதையும் சொல்லி வாய்ப்பளித்த அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.